என்னுடைய நண்பர் கடந்த 2003ஆவது வருடம் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்போ ஒரு பவுன் 4000 ரூபா. அந்த பெண் குழந்தை கல்யாணத்துக்காக 25 பவுன் 1,00,000க்கு வாங்கி வச்சுட்டாரு. இன்றைக்கி அந்த நகையோட மதிப்பு 28,00,000. ஆனால் அதே 1,00,000த்தை இந்த கீழ்கண்ட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். சுந்தரம் மிட் கேப் ஃபண்டில் பண்ணியிருந்தால் 1.41 கோடி கிடைச்சிருக்கும். நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்டில் பண்ணியிருந்தால் 1.43 கோடி கிடைச்சிருக்கும். HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் பண்ணியிருந்தால் 83.67 லட்சம் கிடைச்சிருக்கும். ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் பண்ணியிருந்தால் 70.84 லட்சம் கிடைச்சிருக்கும். ஃப்ராங்க்லின் இண்டியா மிட் கேப் ஃபண்டில் பண்ணால் 91.72 லட்சம் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பிரித்து போட்டிருந்தா 1.05 கோடி கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட அவர் லாங் டேர்மில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண போனால் 28 லட்சம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போனால் 1.5 கோடி கிடைச்சிருக்கு. நீண்ட காலத்துக்கு தங்கத்தோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் சேர்ந்தது நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுக்காரங்க டாலரை ரூபாயாக மாற்றி நம்ம பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ரூபாவை டாலராக மாற்றி தங்கத்தில் முதலீடு பண்ணுறோம். அவங்க நம்மளை நம்புகிறாங்க, நாம் அவங்கள நம்புகிறோம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நீண்ட காலத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டு நான் ஏன் சிறந்ததுன்னு சொல்கிறேன்னு.